ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் டாக்ஸிக்காக இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்கள விட்டு விலகிறது நியாயமாக இருக்குமா? அதுலேயும் முக்கியமாக பெற்றவங்களை கைவிடுறது பாவமாச்சே அப்படிங்கிற இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த $1,000,000 கொஷனுக்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இமோஷ்னலாகவும் சென்டிமெண்டலாகவும் யோசிக்காமல் சைக்கலாஜிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு என்பிடியோட ஒரு சில ட்ரெய்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிட்டா சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மினிமல் காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவங்க ஃபுல் ப்ளோன் நார்சிசிஸ்டாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்களால உங்கள் லைஃபே கெட்டு போகுது, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு நல்லதையும் நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க, உங்களை நிம்மதியாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போது மொத்தமாக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு விலகி போயிடுங்க. ஆனால் இவ்வளோ மோசமான சூழல்லையும் ப்ராக்டிக்கலி நோ காண்டாக்டில் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க மினிமல் காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் பவரையும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நச்சு மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன உறவாக இருந்தாலும் சரி, அவங்க அதர்மவாதிகள். தன்னோட சுயநல தேவைகளுக்காக சக மனுஷங்களோட உணர்வுகளை காயப்படுத்தி அது மூலமாக எனர்ஜி சப்ளை எடுத்துக்கிட்டு உயிர் வாழணும்னு நினைக்கிற கொடூரமானவங்க. இந்த மாதிரி கொடூர புத்தியுள்ள அதர்மவாதிகள் கூட உறவு பாராட்டுறது தான் குற்றம். அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகிறது குற்றம் கிடையாது. ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, அதர்மவாதிகள் கூட உறவில் இருக்கிறவங்களும் அதர்மவாதிகளாக தான் கருதப்படுவாங்க. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க உறவுக்காரங்க எல்லாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற அந்த பயமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் எது சரியோ அதை செய்யுங்க. சொல்லப்போனால் இவங்களை விட்டு விலகி போகிறது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்க. எப்படின்னா, அவங்க உங்களுக்கு மேலும் மேலும் பாவம் பண்ண விடாமல் அவங்கள தடுக்கிறீங்க. இதனால் அவங்களோட பாவ கணக்குகள் குறையறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்கள விட்டு விலகி போகாமல் உங்கள் மன திருப்திக்காக அவங்க கூடவே இருந்து அவங்க உங்களுக்கு பாவம் செய்ய நீங்கள் அனுமதிக்கும் போது அது உங்களோட கர்ம வினையாக மாறிடும். அவங்க உங்களுக்கு பாவம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறதால அவங்க செய்கிற அந்த பாவ காரியத்துக்கு நீங்களும் துணை போகிற மாதிரி ஆகிடும். அவங்களோட பாவ காரியங்களில் நீங்களும் பங்கெடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளில் உங்களுக்கும் சம பங்கு இருக்கும். இது என்ன லாஜிக்கு? அவங்க பாவம் பண்ணுறதே எனக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்க போகிற தண்டனைகளில் எனக்கு எப்படி பங்கு வந்து சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க பாவம் பண்ணுறது உங்களுக்கு தான்னாலும் அதை தடுக்காமல் எதிர்த்து நிற்காமல் விலகியும் போகாமல் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க இல்லையா, அது உங்களோட கர்ம வினையாக மாறிடும். இதிலிருந்து என்ன புரியுது? இந்த மாதிரி ஆட்களை விட்டு விலகி போகிறது பாவம் கிடையாது, இவங்களோட சேர்ந்து வாழறது தான் பாவம். அதனால் முடிஞ்சால் நோ காண்டாக்ட் போயிடுங்க. மொத்தமாக அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு முடியலைன்னாலும் உங்களை அப்யூஸ் பண்ண முடியாதபடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற அந்த இமோஷனல் பாண்டிங்கை கட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களோட பேட் பிஹேவியரை கடுகளவுக்கு கூட எனேபிள் பண்ணாதீங்க, என்கரேஜும் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். உங்களோட மன அமைதிக்கும் இதுதான் நல்லது. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதோட இன்டென்ஷன் நல்லதாக இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட இந்த டாக்ஸிக் ஃபேமிலியை விட்டு பிரியறது இல்லைன்னா பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு மினிமல் காண்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்கள பாவம் செய்ய விடாமல் தடுக்கிற அந்த குட் இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட இன்டென்ஷன் தவறாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நியாயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவை எடுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.